ஹாய் ஹலோ வெல்கம் பேக். வெனஸ்டே லன்ச் மெனு மீன் குழம்பும் ஒயிட் ரைஸும் செஞ்சால் பிளான் பண்ணுங்க. ஸ்நாக்ஸ்க்கு பச்சை பயிறு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே பச்சை பயிரை ஊற வச்சுட்டு இருந்தேன். பச்சை பயிரை நல்லா கழுவி அது நல்லா ஊறிட்டு இருந்ததுனால குக்கரில் போட வேண்டாம்னு பாத்திரத்துலேயே போட்டுட்டு நெக்ஸ்ட்டு சாதத்துக்காக ஃபுல்லாக அரிசி நல்லா கழுவி எடுத்துட்டு ஃபஸ்ட்டே பால் காய்க்க வச்சுட்டு இருந்தேங்க. அப்புறம் பால் காய்ச்சி முடித்தோடனே அரிசி பச்சை பயிறு ரெண்டுத்தையும் வேக போட்டுட்டு சைட் பை சைட் பாலும் முடிஞ்சிச்சு. சரி அங்கே தூக்கி சாதத்தை போட்டுட்டு சாதம் வேகிற கேப்பில் மீன் குழம்புக்கு தேவையான புளி எல்லாம் கரைச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்புறம் கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினச்சிட்டு ஃபுல்லாக கரைச்சதுக்குள்ளே பச்சை பயிறு ஃபாஸ்ட்டாக வெந்துருச்சு. அதை தூக்கி சைடில் ஃபில்டர் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே பவர் கட் போய் வருதுங்க. இந்த டைமில் பவர் கட் ஆகும்போது ரொம்ப எங்கேருந்து தான் வரும் தெரியாக்கும் அவ்வளோ கோவம் வரும். சரி அதை விட்டுட்டு மண் சட்டியை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி தாளிப்புக்கு தேவையான கடுகு சீரகம் வெந்தயம் எல்லாத்தையும் போட்டுட்டு வெங்காயம் அரைச்சி வச்சு வெங்காயத்தை 2 கையளவுக்கு சேர்த்துட்டு புளி கரைசல் தனியாக மிளகாத்தூள் உப்பு புளி தக்காளி எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருந்தேங்க. அதை எல்லாத்தையும் போட்டு நல்லா கலரி மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கொதிக்க விடணும். கொதிக்க விட்ட கேப்பில் காலையில் டிஃபனுக்கு ஆப்பமும் தேங்காய் பாலும் ரெடி பண்ணிக்கலான்னு சைடில் ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க. மீன் குழம்பும் அதுக்குள்ளே சூப்பராக கொதிச்சு வந்துச்சு. இதில் தான் அவள்தான் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் திரிஞ்சு வர அளவு ஸ்டைலில் வரப்போ மீன் குழம்புல மீன் எல்லாத்தையும் போட்டுட்டு லைட்டாக சட்டியை தூக்கி ஆட்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் விட்டால் வெந்துரும்னு பார்த்தேன். அப்புறம் கொத்தமல்லி போடலான்னு பார்த்தேன். மீன் வெந்த பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு பார்த்தா வீடே கமக்குது. மீன் குழம்பு வாசனம் அவ்வளோ சுவையாக இருந்துச்சு. சரி காலையிலுக்கு டிஃபனுக்காக ஆப்பமும் தேங்காய் பால் கொடுத்துடலான்ட்டு ஆப்பத்தை ஊற்றி வேக வச்சு எல்லாம் ரெடி பண்ணி சரி லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே ஊட்டி விட்டுடலான்னு பிளான் பண்ணால் என்ன சொல்லிவிட்டு அங்கே ஒரு பெரிய தூக்கி போட்டாங்க. எனக்கு மீன் வேண்டான்னுட்டு சரி இருக்கிற மீன் குழம்பு மட்டும் ஊற்றி கொஞ்சம் நெய் போட்டு சாதத்தை வச்சுட்டு பச்சை பயிரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஆப்பம் தேங்காய் பால் ஊட்டி விட்டுட்டு அப்படி ஃபாஸ்ட்டாக கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி லேட்டு. தேங்க்யூ பாய்.